ஹலோ வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஜிப்சம் கிராஃப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் சில வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணது தான். சேம் வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு ஜிப்சம் ஒரு பிளாஸ்டிக் பவுலில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கலருக்காக ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து மேக்ஸிமம் வாட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். அக்ரிலிக் பெயிண்ட்டோ இல்லைனா வாட்டர் கலரோ இல்லை போஸ்டர் கலரோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர், ஃபாண்டன் கலர்ஸ் இந்த மாதிரியான ஃபுட் கலர்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து ஜிப்சம் கிராஃப்ட்காக, ஒயிட் சிமெண்ட் கிராஃப்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு சிலிக்கான் மோல்டு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா போர் பண்ணிக்கிறேன். இப்படி போர் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இது லைட்டாக டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பபிள்ஸோடையே தான் அந்த கிராஃப்ட் வந்து வரும். பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போது ஒரு சிப்ஸ் கவர் எடுத்திருக்கேன். இந்த எம்டி சிப்ஸ் கவரை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி வச்சுட்டு இதுக்குள்ளக்க வந்து சின்ன சின்ன சிப்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒரு வேஸ்ட் கிளாத்தோ இல்லைனா டிஷ்யூ பேப்பரோ யூஸ் பண்ணிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நான் வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி இதை நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். சிலிக்கான் மோல்டுக்கு பதிலாக இந்த சிப்ஸ் கவர் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்டை நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு ஜிப்சம், அப்புறம் கலர் வந்து ஆப்ஷனல் தான். இந்த ஜிப்சம் கிராஃப்ட், ஒயிட் சிமெண்ட் கிராஃப்ட் இதிலெல்லாம் வந்து நீங்கள் கலர் சேர்க்கும்போது அந்த கலர் வந்து பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம கிராஃப்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது லைட் கலர் மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை விட ஒரு ஷேட் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் நினச்ச கலர் வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஜிப்சம், தண்ணி, அப்புறம் கலர் மிக்ஸ் பண்ணி இதை வந்து இந்த கவரில் நான் போர் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதோட ஓரங்களில் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வச்சுக்கலாம். பட் நான் வந்து எதுவுமே அப்ளை பண்ணல, அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை உள்ளே வச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் ஜிப்சம், கலர், அப்புறம் வாட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த கவரில் போர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ரிப்பன் யூஸ் பண்ணி டைட்டாக நாட் போட்டு வச்சுருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக இது ட்ரை ஆகிறதுக்காக விட்டுருந்தேன். இப்போ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த கவர் எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஜிப்சம் கிராஃப்ட்லேயும் ஒயிட் சிமெண்ட் கிராஃப்ட்லேயும் மோல்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பாட்டில், டம்ளர், பவுல் இது எல்லாத்தையும் ஈஸியாகவே எடுத்துடலாம். ஒருவேளை ரொம்ப டைட்டாக இருந்தது, எடுக்க முடியல அப்படின்னா இதை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். சாண்ட் பேப்பர் நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்டருக்காக கோல்டன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் இதுக்கு கலர் பண்ணிக்கிறேன். எனாமல் பெயிண்ட் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இதில் மணி பிளான்ட் எடுத்து நான் வச்சுருக்கேன். இதை டேபிள் மேலே வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பிளான்டராக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா இதை வந்து நீங்கள் பென் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேஸ்ட் ப்ரஷ் இந்த மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராகவோ இல்லைனா மேக்கப் ப்ரஷ், ஹேர் கோம்ப் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசர் மாதிரியோ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற அந்த பேப்பர் மட்டும் நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸில் சர்க்கிள் ஷேப்பில் நான் டிராயிங் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயே ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு மேலே பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இது ஸ்டிக் பண்ண அப்புறம் கூட அவுட் சைடில் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணிட்டு நல்லா ஒட்டிட்டேன். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மோல்டு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஜிப்சமும் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மோல்டில் நான் போர் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வைக்கிறதுக்காக நான் வந்து பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிளாஸ்டிக் டம்ளரை அப்படியே வச்சு பார்த்தேன். இது வந்து எனக்கு செட் ஆகலை. அதனால மேல் பக்கத்தை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறேன். அதனால இப்போ இந்த டம்ளர் வச்சுருக்கேன்ல அதுக்குள்ளக்க ஒரு பாட்டில் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ திரும்பவும் இந்த பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஜிப்சம் எடுத்துக்கிறேன். கலருக்காக பிளாக் கலரில் இருக்கிற வாட்டர் பேஸ்ட் பிக்மெண்ட் சேர்த்துருக்கேன். இது வந்து பவுடராகவும் இப்போ கிடைக்குது. அந்த மாதிரி பவுடர் கிடைச்சதுன்னா பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்ட்போர்ட் மோல்டில் நம்ம வந்து போர் பண்ணிக்கலாம். ஒயிட் சிமெண்ட்டோ அல்லது ஜிப்சமோ யூஸ் பண்ணி எந்த கிராஃப்ட் பண்ணாலும் மினிமம் ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நாளுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மோல்டுலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும். அப்படி நீங்கள் அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாகவே உடஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்து இந்த பிளாஸ்டிக் டம்ளரை வெளியில் எடுத்துக்கிறேன். அதோட நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கார்ட்போர்ட் பீஸ், இதையும் நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இதை பிரிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இப்போ கார்ட்போர்டை பிரிச்சுட்டேன். இப்போ இதை வந்துட்டு எம்ரி ஷீட் யூஸ் பண்ணிவிட்டு சில இடங்கள் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தது, அது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பண்ண போகிறேன்.
ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணிக்குள்ளக்க நம்ம செஞ்சு வச்ச கிராஃப்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எம்ரி ஷீட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் இதை நல்லா வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேல் பக்கத்தில் மட்டும் பார்டருக்காக கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்து நான் வந்து கொடுத்துருக்கேன். பிளான்டராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து எனாமல் பெயிண்ட், ஸ்ப்ரே பெயிண்ட் இது மாதிரி கொடுத்துக்கோங்க. போஸ்டர் கலரோ வாட்டர் கலரோ கொடுத்தீங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் போர் பண்ணும்போது அது வந்து அந்த பெயிண்ட்லாம் ரிமூவ் ஆகிடும். அது பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த கிராஃப்ட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே ஜிப்சம் கூட கலர் சேர்த்துருந்தாலும் அல்லது ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரியோ இல்லை எனாமல் பெயிண்ட் மாதிரியோ கிராஃப்டை முடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணியிருந்தாலும் ஃபைனலாக ஒரு கோட்டிங் வார்னிஷ் கொடுத்துருங்க. ஸ்ப்ரே வார்னிஷோ அல்லது வார்னிஷை ப்ரஷில் எடுத்துட்டோ ஒரு கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இந்த பெயிண்ட்லாம் ஃபேட் ஆகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிராஃப்டோட மேல் பக்கத்தில் மட்டும் பார்டருக்காக கோல்டன் கலர் கொடுத்துருந்தேன். இதை வந்து நம்ம பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் பென் ஹோல்டராக யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து என்னோடய மார்க்கர்ஸ் எல்லாம் எடுத்து இதில் வச்சுருக்கேன். அடுத்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக சிலிக்கான் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு எலிஃபென்ட் சிலிக்கான் மோல்டு வந்து நான் எடுத்து காமிச்சிருந்தேன். இது வந்து டக் ஷேப்பில் இருக்கும். இதையும் நம்ம பென் ஹோல்டராகவும் பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிளாஸ்டிக் பவுலில் தேவையான அளவுக்கு ஜிப்சம் எடுத்திருக்கேன். இது கூட எந்த கலரும் மிக்ஸ் பண்ணலை. தண்ணி மட்டும் தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மோல்டில் எடுத்து நான் வந்து போர் பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பபிள்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னா நீங்கள் லைட்டாக டேப் பண்ணிங்க அப்படின்னாலே அது வந்து போயிடும். இல்லை சிமெண்ட் கிராஃப்ட், ஜிப்சம் கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே இந்த சிலிக்கான் மோல்டில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜிப்சம் வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதில் போர் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணலை. ஆனால் வந்து இதில் சின்ன சின்ன பபிள்ஸ் இருந்தது. இப்போ இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணோடனே அந்த பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. மினிமம் 1 டே வரைக்கும் இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இது நல்லா கியூர் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம இதை பிரிக்கிறதை விட கொஞ்சமா சோப் வாட்டரோ அல்லது சாதாரண தண்ணியோ வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து லைட்டா போர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் டீமோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதில் வந்து நான் என்னோடய ஸ்கெட்ச் பென் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வாத்தோட வாய்க்கிட்ட வந்து கோல்டன் கலர் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதோட கழுத்தில் வந்து ஒரு பவு இருந்துச்சு. அதுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மோல்ட்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் கூட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த சிலிக்கான் மோல்டுலேயே அனிமல் மாதிரி, பேர்ட்ஸ் மாதிரியான சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணி ஜிப்சம் கிராஃப்டோ அல்லது ஒயிட் சிமெண்ட் கிராஃப்டோ நம்ம செஞ்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அந்த அனிமல்க்கோ இல்லை அந்த பேர்ட்க்கோ கண்ணெல்லாம் வரைஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிருக்கிற இந்த ஜிப்சம் கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளான்டராகவோ அல்லது பென் ஹோல்டராகவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டால் ஷேப்பில் நான் வந்து சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணி 2 கிராஃப்ட் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையாகவே ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துருக்கிற மாதிரி, அது தலையில் வந்து மணி பிளான்ட்டோ இல்லை ஏதோ செடியோ வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.